ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைய தினம் மே 1 உழைப்பாளர்கள் தினம். இன்றைய நாள நம்ம சாதாரணமாக நம்மளால கடந்து போக முடியாது. இன்றைய காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, உலகம் முழுக்க உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஆனா, இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு, அதுவும் குறிப்பா நம்மளுடைய சென்னை. சரிங்களா? சிங்காரவேலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த மே 1. அதாவது 1923 அன்றைய காலகட்டத்தில மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வரைமுறையற்ற ஒரு உழைப்பு. 24 மணி நேரத்தில 18 மணி நேரம், 15 மணி நேரம், 14 மணி நேரம் அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் இறந்தே போயிட்டாங்க. அதை எதிர்த்து போராடி அந்த 24 மணி நேரத்தில 8 மணி நேரமாக மாற்றப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த மே 1. இன்றைய காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, இத நம்ம சாதாரணமா நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஒண்ணும் இல்ல. நம்ம இன்னைக்கு நம்ம வீட்ல போயிட்டு ஒரு சென்டர்ல உட்காந்துக்கிறோம்னு வச்சுக்கங்க. சுத்திலும் இருக்கக்கூடிய பொருட்கள நீங்களே பாருங்களேன். அதாவது ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கட்டும், சரிங்களா? ஒரு ஏசியாக இருக்கட்டும், அந்த வீடாக இருக்கட்டும், நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், ஃபுட்டு, சரிங்களா? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? அதான் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மனிதர்களுடைய, உழைப்பாளர்களோட உழைப்பு கண்டிப்பா அதில கொட்டி கிடக்குது. அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம இத நம்ம சாதாரணமாக நம்மளால கடந்து போக முடியாது. சரிங்களா? உழைப்பாளர்களை மதிப்போம். உழைப்பார் உழைப்பாளர்களை உயர்வடைய நம்மளால என்ன செய்ய முடியுமோ, அத நம்ம செய்வோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் இன்னொரு விஷயம் அ லிவ் அண்ட் லெட் லிவ். அதாவது "வாழு வாழ விடு" அப்படிங்கிற ஒரு கூற்றுக்கு சொந்தக்காரர். அதாவது ஓய்வறியா ஒரு உழைப்பு. சாதிக்கிறதுக்கு வயசு தேவையில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏகே அப்படின்னு அன்பா சொல்லக்கூடிய அஜித்குமார் அவருடைய பிறந்த நாள். அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள்.